ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ப்ராடக்ட் செலெக்ஷன் பற்றி சொல்ல போகிறேன். ஏற்றுமதி தொழிலுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு ப்ராடக்ட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது நீங்கள் ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணும்போது மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது மார்க்கெட்டில் ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராடக்டை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரொம்ப ஸ்லோ மூவிங் ப்ராடக்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஏற்றுமதியில் சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது எளிதான காரியமாக இருக்காது. அதனால் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நான் சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸுக்கு. இப்போ நம்ம பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் மெயினாகவே அது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் தான். லைக் கிராசரிஸ். இப்போ நம்ம கிராசரிஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறோம். கிராசரிஸ் எப்படி சேல்ஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு ஒரு பிஸ்னஸ் பீக்காக நடக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சேல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும், மக்கள் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க, ஆர் இம்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அப்ராடில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸை இருக்கக்கூடிய அந்த 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 மாதிரியான ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸை எடுத்து நம்ம ட்ரை பண்ணும்போது அதில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா இது பெரிஷபிள் ப்ராடக்ட் அப்படின்றதுனால அந்த கண்ட்ரி நார்ம்ஸ் படி அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த பேக்கேஜிங் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். அப்போது ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஏற்றுமதி தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ராடக்ட் செலெக்ஷனில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை வாங்கி நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அது அந்தளவுக்கு ஒர்க்கபிளாக இருக்காது. ஏன்னா ஒரு இம்போர்ட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரேடர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றத ஒரு இம்போர்ட்டரை அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இங்கே லோக்கலில் இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் குட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபாரின்லேருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் யார்கிட்ட வாங்குவீங்க? அந்த ப்ராடக்டை நீங்கள் யார்கிட்ட வாங்குவீங்க? ஒரு ட்ரேடர்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைப்பீங்களா? இல்லாட்டினா ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து அதை இம்போர்ட் பண்ணணும்னு நினைப்பீங்களா? நீங்கள் யாரை தேடுவீங்கன்னா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டரை தான் தேடுவீங்க. இதே மாதிரி தான் ஒரு இம்போர்ட்டர், வெளிநாட்டு இறக்குமதியாளரும் யாரை தேடுவாங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டராக தான் தேடுவாங்க அந்த மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸுக்கு. அதனால் நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸில் கை வைக்கிறது விட்டுறணும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் லைக் க்ராசரிஸு, இல்லாட்டினா கோகோனட்ஸு, இல்லாட்டினா சால்ட்டு, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அக்ரி ப்ராடக்ட்ஸே நிறைய இருக்குது. ஆனால் அகெயின் தெரிஞ்சுக்கோங்க, அந்த அக்ரி ப்ராடக்ட்ஸில் கை வைக்கும்போது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிஷபிள் ஐட்டம் அப்படின்றதுனால அதில் ரொம்ப ஒரு கவனமாக இருந்து தான் அது ஏற்றுமதியும் செய்யணும். இதை நல்லா மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கு ப்ராடக்டை என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அது எதுவானாலும் இருக்கட்டும், வாட் எவர் மேபி த ப்ராடக்ட். ஏன்னா எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது, தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அந்த லாட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எது ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்றத நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை ஏற்றுமதி செய்கிறதுக்கு முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.